ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த 2 கிலோ பீஃப் நல்லி வச்சு ஒரு சூப்பரான பீஃப் நல்லி மசாலா எப்படி இந்த வீடியோ பார்க்க போறோம். உங்களுக்கு நல்லி கிடைச்சா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, அட்டகாசமா இருக்கும். வாங்க நம்ம பீஃப் நல்லி மசாலா எப்படி செய்யணும் பாருங்க. இன்னைக்கு நாங்க 2 கிலோ பீஃப் நல்லி எடுத்துக்கிறோம். நாம போற மசாலா 2 கிலோல இருந்து 5 கிலோ நல்லிக்கு செட் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பீஃப் நல்லியை ரெடி பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. கடாயை வச்சுக்கலாம். பீஃப் நல்லி 2 கிலோ. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், 10 கிராம் மஞ்சத்தூள். இப்போ தேவையான உப்பு, நல்லி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த நல்லி கடாயில் ஒரு 20 நிமிஷம் வெந்தா போதும். உள்ள இருக்கிற மஜ்ஜை 10 நிமிஷத்துல வெந்துடும். எலும்புங்கிறதுனால 20 நிமிஷம் வெந்தா போதுமானது. நீங்க நல்லி வாங்கும் போது சதையோட வாங்கினீங்கன்னா 7-8 விசில் வச்சு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இப்போ எலும்பு நல்லி மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. பீஃப் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். நல்லி மசாலாவுக்கு கடாயை வச்சுக்கலாம். கடலெண்ணெய் 150 ml, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஓரளவு வதங்கட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம். வாசம் போக வதக்கிக்கங்க. இப்ப தக்காளி 1/4 கிலோ. கையோட ஒரு கை மல்லி புதினா கருவேப்பிலையை போட்டுக்கலாம். தக்காளி கூடவே 15 கிராம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மசிஞ்சு வரட்டும். ஆட்டுக்காலில் எந்த அளவு கொலஜன் சத்து இருக்குமோ அதில் பாதி பீஃப் நல்லிலே இருக்கும். இதில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இதை சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். மற்றபடி உடற்பயிற்சி செய்கிறவங்க, பருவமுள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். குறிப்பாக இது சாப்பிட்டோம்னா நல்லா தூக்கம் வரும். விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பீஃப் நல்லியை வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கலாம். சிறிதளவு உப்பு. நல்லா கொதிச்சு சுண்டட்டும். அடுத்து மட்டன் மசாலா, கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் 15 கிராம், பட்டை கிராம் ஏலக்காய் 5 கிராம் இதுங்களை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும். உப்பை செக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், பீஃப் நல்லி மசாலா ரெடி. மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். பீஃப் நல்லி மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.
பீஃப் நல்லி மசாலா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. உங்க ஃப்ரெண்டுங்களோட ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.